2026 சட்டமன்ற தேர்தல். திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் யார் முதலிடம் பிடிக்கப் போவது? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அந்த 4 முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, அதே போல நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என நம்ம அனைவருக்கும் தெரியும். அதில் மும்முனை போட்டி மிக விறுவிறுப்பாக இருக்க போகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெற இருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு வருகின்ற மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல் வெளியாக இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக கவனித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடியாளரான விரிவான அறிவியல் பூர்வ கருத்து கணிப்புகள் என்பது தற்சமயம் யார் ஜெயிக்கப் போவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என ஒவ்வொரு நிறுவனங்களுமே கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன்படி 70 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கட்ட ஆய்வுகளின்படி திராவிட முன்னேற்ற கழகம் 41% வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்கும் என சொல்றாங்க. அதிமுக 36% வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தையும், அதே போல தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 13% வாக்குகள் மட்டும்தான் வாங்கி 3ஆம் இடத்தையும் பிடிக்கும் என தற்சமயம் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதேபோல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வாங்கி 8% வாக்குகள் இந்த முறை வாங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு தமிழகத்திலே அடுத்த முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவினர் வர வேண்டும் என 45% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், இல்ல ஸ்டாலின் தான் வர வேண்டும் என 38% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல இல்ல நமது தலைவர் விஜய் அவர்கள் தான் அடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என 16% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல யார் வந்தாலும் இப்படித்தான் தமிழகம் என்பது இருக்க போகிறது, நாம் எப்பொழுதும் போல கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு முன்னேற்றம் இருக்க போவது கிடையாது என 1% மக்கள் அதற்கு ஆதரவாக வாக்குகளை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற ஆதரவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக அப்படின்னு பதில்கள் வந்திருக்கிறது. ஆனால் அடுத்த முதலமைச்சராக யார் இருந்தால் தமிழகத்தில் சிறப்பாக இருக்கும் என எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 35 லட்சம் பேரிடம் திமுக அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என நடத்திருக்காங்க. அடுத்த 35 லட்சம் பேரிடம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த முதலமைச்சர் யாராக இருக்க வேண்டும் என கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் முடிவுகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.